வந்து ரொம்ப இடியாப்ப சிக்கலா இருக்கா? இந்த பாருங்க, இந்த பின்னாடி உள்ள மரத்தை மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில மரத்துல எல்லாம். இது பாருங்களேன், ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டார்க்னஸ், இந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்லாம் ஆறீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே டென்ஷன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்ஸ் நீங்க இந்த இடியாப்ப சிக்கலை நினைச்சு கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த ட்ரங்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டெப்தா பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த கரையான் புற்று மாதிரி இங்க பாருங்களேன் இன்டெப்தா ஆயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். ஸோ இதையுமே நான் எது மூலியமா எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன்னா என்னோட வாழ்க்கை மூலியமா தான். என்னடா எப்போ பார்த்தாலும் இதே எக்ஸாம்பிள்னா, நான் பட்ட கஷ்டத்தின் மூலியமா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்குறேன். 10 வருஷம் முன்னாடி 6 கீமோ, லெஃப்ட் பிரஸ்ட் ரிமூவல், 27 சைக்கிள் ஆஃப் ரேடியேஷன், திருப்பி போன வருஷம் ஏப்ரல்ல ஒரு இருமல், ஒரு வழியில லெஃப்ட் லங்ஸ், ஸ்பைன், லிவர், இதை தாண்டி 21 நாளுக்கு ஒரு தடவை ஒரு 6 டைம்ஸ் டார்கெட்டட் தெராப்பி, கீமோதெராப்பி முடிச்சு இப்போ அடுத்த 6 டைம்ஸ் வந்து டார்கெட்டட் தெராப்பி வித் ஹார்மோன் தெராப்பி. உண்மையாவே கேட்கவே தலை வலிக்குது இல்லை? இருந்தாலுமே இந்த மாதிரி கரையான உள்ள விடாம நான் என்னை ஹாப்பி ஆக்கிக்கிட்டேன், நான் வெளிச்சமா வந்துட்டேன். அதனாலதான் இந்த சிரிப்பை கொண்டு வர முடியுது. ஸோ உங்க சிரிப்பை, உங்க பிரச்சனையில இருந்து நீங்க வெளிப்படணும் அப்படின்னா நீங்க அதற்கான முயற்சியை கட்டாயம் எடுக்கணும்.